நம்ம இன்றைக்கி குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை, கல்பாசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கருகாமல் பொரிஞ்சு வறுத்துக்கோங்க. இது ரெடியானதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போது ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போது ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை அதை சேர்த்துக்கிறோம். இப்போது சேர்த்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, ஸோ 2 கப்புக்கு மொத்தம் 4 கப் தண்ணி நான் அதை சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா ரைஸையுமே சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சால்ட் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு இடையில் நம்ம இதுக்கு மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதில் கேஷ்யூ கொஞ்சமாக ஒரு 10-12 கேஷ்யூ சேர்த்துக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூ ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நம்ம கேஷ்யூ சேர்த்து அதை நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். இது கூடவே ஒரு 10-15 ரைசின்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட கோல்டன் ரைசின்ஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிளாக் ரைசின்ஸும் சேர்க்கலாம். என்கிட்ட பிளாக் தான் இருந்தது, ஸோ நான் அதை தான் சேர்த்துக்கிறேன். இதுலையே நான் அந்த பிளாக் ரைசின்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். அந்த ரைசின்ஸ் எல்லாமே நல்லா உப்பி வரணும். அந்த மாதிரி உப்பி வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போது இது கேஷ்யூ ஃப்ரை ஆகிட்டதுனால நான் இப்போ ரைசின்ஸ் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரைசின்ஸையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு ரைசின்ஸ் எல்லாமே மாறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதே பேன்லேயே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு ஆனியனை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த நெய் இருக்கும் இல்லையா, அந்த பேன்லேயே திருப்பி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக வதக்கி விட்டுறலாம். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, இது நல்லாவே ப்ரௌனாக மாறணும். அப்போ தான் நம்ம மேலே கார்னிஷிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. போதும். இப்போது இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாதம் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியையும் புதினாவையும் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேஷ்யூவையும் ரைசின்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ஓரளவு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எந்தளவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.